அப்பாவா அம்மாவா பாட்டியா? அம்மா. பாட்டி பிடிக்காதா? கிளவி மாதிரி அவங்க வயசு ஆயிட்டாங்க, கிழவி மாதிரி ஆனதுனால பிடிக்கலையா? எல்லாம் உன்ன மாதிரி தான் இருப்பாங்களா? சிஏ கேட்கலாமா? சி ஓகே. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பட்டாபிராம் நீங்க என்ன படிக்கிறீங்க? காலேஜ். எந்த காலேஜ்? இந்து காலேஜ். பின்னால எஃப் சார் கிட்ட கொடுங்க. உங்க பேர் என்ன சார்? கேசவன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பட்டாபிராம் தான் வரேன். நீங்க? உங்க பேர் என்ன சார்? லோகநாதன். எங்க இருந்து வந்தீங்க? வெள்ளூர். எனக்கு என்னவோ ஏ மேல தான் டவுட் இருக்கு. அக்காக்கு வந்து ஏ லோகநாதன் மேல டவுட், இவர் தான் அன்யன். உனக்கு யார் மேல டவுட்? டி. டிக்கு பிக்கு மேட்சிங் இருக்கிற மாதிரி இருக்கு பாரு ஃபேஸ். மேட்சிங் இருந்தா ஒரே ஃபேமிலி தானா? மூஞ்சி ஏலியன் மாதிரி தான். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. பாட்டி தாத்தா மாதிரி இருக்க பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்தா ஓகே. எனக்கு பார்த்தா அப்ப யார் மேல டவுட்? எனக்கு டி மேல டவுட். ஓகே. சி அக்கா மட்டும் தான் தனியா இருக்க வச்சிருக்கேன். சோ அப்பா அம்மா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், சி தான் டவுட்டா இருக்கா? அண்ணனா இருக்க முடியாதா அவ்வளோ ஏஜ் கேப் இருந்தா? எனக்கு சி சிஏ ப்ளீஸ் பண்றாடா, ப்ளீஸ் பண்ணலாம். அவன் கூட சிஏ சொல்லிட்டா, டில இருந்து சிக்கு வந்துட்ட. நீ சொல்லும் போதே அப்படியே தாண்டிட்ட. என்ன எது ஃப்ரீஸ் பண்ணலாம்? சி சி பண்ணலாம். சி பண்ணலாம். கன்ஃபார்மா? உனக்கு ஏன் சி தோணுது? டி சொன்னா இப்ப திடீர்னு சி சொல்ற? ஆமா, அது மாத்திட்டேன். ஏன் மாத்திட்ட? ஆமா, அவங்க ஏலியன் கிடையாது விட்டுட்ட. மனுஷன் தான் தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ வந்து சி ராகுல் தான் அண்ணன் நினைக்கிறீங்களா? அப்ப 50,000 எனக்கு தான். ரைட் சைடுல இருக்கிற ராகுல் தான் இந்த ஃபேமிலில அண்ணன் நினைச்சிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரைட் ஆர் ராங்னு பாத்துருங்க. இப்போ பாட்டி கிட்ட மைக் கொடுத்துட்டு கேட்கலாமா இந்த ஃபேமிலி பத்தி? சொல்லுங்க உங்க ரிலேஷன்ஷிப். பையன், ஓகே. மருமக, ஓகே. பேத்தி, ஓகே. தம்பி. ஓகே. அன்யன். ஆமா. சோ பாத்தீங்களா, பாட்டி தான் அந்த வீட்டுக்கு அம்மாவா? பாட்டிடா. சோ சூப்பரா 1 lakh இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு வந்துருச்சு. ஏ அடுத்த ரவுண்ட்ல இந்த காசு அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்ககிட்ட இருக்கு இப்போ 2,20,000. சோ அந்த பம்பர் ஆஃபர் டபுள் ட்ரிபிள் 4 மடங்கு அதிகம் யாருக்கு வரும்? எனக்கு வராது, உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா அது என்னன்னு பாக்குறதுக்கு இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.